சென்னை எழிலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொஞ்சம் இது பண்ண மாட்டேங்குது. கங்கையா கொஞ்சம் பின்னாடி வரலாமா? ஃப்ரண்ட்ல ஆப்போசிட்ல போயிட்டு இருக்காரு பாருங்க. கேமரா வருதுல்ல ப்ரோ, கொஞ்சம் தலையை மட்டும் ப்ரோ, தலையை கொஞ்சம் ப்ரோ. பின்னாடி என்ன எல்லாரும் ஒயிட்ல எடுக்கல நல்லா. ப்ரோ ப்ரோ குடிஞ்சுங்க இப்போ ப்ளீஸ். சார் 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 சொல்லிட்டு அண்ணா அண்ணா கொஞ்சம் கேமரா பின்னாடி எடுத்துக்கலாமா? கிராஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கிறதுனால வந்து வெயிட் டேமேஜ் வெயிட் பண்ணி ஃபைவ் ஸ்டேஷன்ஸ் நாகப்பட்டினத்தில் கோப்புத்துறையிலும் ஒரு ஸ்டேஷன், கொடிய கடையில் வேளாண் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை காலையிலேருந்து பாருங்கள், மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பட் அதுக்கப்புறம் எல்லாமே வெஸ்டர்ன் ப்ரோ ப்ரோ சென்னை மட்டும் தான் சென்னையோட கொஞ்சம் தள்ளி அண்ணா கேம் வருதுண்ணா. மொத்தம் நமக்கு 26 ரிலீஃப் சென்டர்ஸ் ஓடுறது சார் 4 நாளாக. இன்னைக்கு தான் அது வந்து 26 ஆயிருக்கு. அதில் புதுக்கோட்டையில் 5, மயிலாடுதுறையில் 2, ராமநாதபுரத்தில் 4, திருவாரூரில் 4 ரிலீஃப் சென்டர். மொத்தமே வந்து 1836 நபர்கள். ராணிப்பேட்டையில் மட்டும் ஒரே ஒரு குடும்பம் சார், இருளர் குடும்பம் அல்லாமல் எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் தான் ஓடுறது. டெத்து வந்து ஒரே உயிரிழப்பு சார், தூத்துக்குடியில் 85 வயசானவர்கள் சார். அது 2 நாள்ல பெஞ்ச மழை இல்லை சார். ஷவர் வந்து நேற்று முந்தா நாளும் பெஞ்ச மழை முடியல 2 சென்டிமீட்டர் மழை தான் இருக்குது. நமக்கு கால்நடை இறப்பு 145 சார் இது வரைக்கும் ரிப்போர்ட்.
குடிசை சேதம் 198. டிஎன்டிஆர்எஃப் குழுக்கள் வந்து 16 குழுக்கள், என்டிஆர்எஃப் 12 குழுக்கள், அதில் 5 குழுக்கள் சேர்த்து 17 குழுக்கள் என்டிஆர்எஃப் இருக்கு. நாளைக்கு இன்னும் 5. சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆல்வின். ஆல்வின், வணக்கம். தற்போதைய அங்கு உள்ள நிலவரம் என்ன? துணை முதல்வரோடு அங்கு அமைச்சரும் இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்மால பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாடு கடலோர பகுதியை நெருங்கியுள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் செயல்பட்டு வரும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சருடன் அமைச்சர் KKSSR ஆகிய இருவரும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக என்னென்ன ஏற்பாடுகள், என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் குறித்து மேற்கொண்டு வருகிறார். பின்னர் பேரிடர் மீட்பு குழுவினர் எந்த இடத்தில் தீவிரமாக செயல்படுகின்றனர், அவர்களிடமும் NDRF குழு மூலமும் கேட்டு பெற்று தெளிவான ஆய்வுகள் முன்னெடுப்பதாக தெரிவதை குறித்து அவர் பேசி வருகிறார். நன்றி ஆல்வின், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.